செய்து கொள்ளக்கூடிய துவா அல்லாஹ் ஏற்பான் இன்ஷா அல்லாஹ் தஆலா. ஏற்றுக்கொள்ளாமலும் போகலாம். அல்லாஹ் தஆலா தான் நாடியவர்கள் ஏற்றுக்கொள்வான், நாடியவர்கள் ஏற்காமலும் போகலாம். சில நேரங்களில் துவா மிதமாக இல்லை ஏற்றுக்கிறான், அலட்சியமாக கேட்குற துவாக்களை ஏற்றுக்கிறது இல்லை. அல்லாஹ் லா தாவத் கல்பின் லாஹின் எழுங்க, அலட்சியமான உள்ளத்தோடு கேட்கப்படக்கூடிய துவாக்களை அல்லாஹ் ஏற்பதில்லை. சாதாரணமாக அலட்சியமாக கேட்டால் மனிதனே ஏற்றுக்கிறது இல்லை. அது எப்படி அவனே தன்னிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்கும்போது தலர்ருஅன் வ குஃபியா பணிவோடு கேட்கணும்னு மனுஷனே ஆசைப்படுறான். உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபா, அல்லாஹ் எனக்கு கொடுப்பான் என்று உறுதியாக நம்பியவர்களாக அல்லாஹ்வை அழையுங்கள். வஅலமு அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ லா யஸ்தஜீபு துஆஇன் மின் கல்பின் காஃபிலின் லாஹின், மறதியான பொடுபோக்கான உள்ளத்திலிருந்து வரக்கூடிய துவாக்களை அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஏற்பதில்லை. இந்த ஹதீஸ் சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். திருமதி ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ் தஆலா அலட்சியமான உள்ளத்தில் வரக்கூடிய துவாக்களை ஏற்றுக்கொள்வதில்லை. மனிதனே ஏற்றுக்க மாட்டான். நம்மிடத்திலேயே ஒரு கிரியாவதாரி தன் பணிவை, தன் இயலாமையை வெளிக்காட்டுதலை மனுஷனே எதிர்பார்க்குறான். பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு இருக்கேன், ஒருத்தன் வர்றான் அலட்சியமாக, ஒரு 10 ரூபா இருக்குங்களா தர முடியுமா, ஒரு 100 ரூபா கிடைக்குமா அப்படின்னு கேட்டான். அச்சடிக்கு ஆர்டர் கொடுத்துருக்குறேன், வந்தால் தர சொல்கிறேன். நாமளே அதை கண்டுக்க மாட்டாங்க. அலட்சியமாக ஒருத்தன் வர்றான் பணியோடு, ஐயா சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுங்கய்யா, குழந்தை பட்டினியாக இருக்குது, குழந்தைங்க அழுகுது. நமக்கே பாவமாக இருக்குது. ஏதோ 50 கையில் இருக்க 10 20 எடுத்து கொடுத்துடலாம். கேட்குற முறை, கேட்குற துணி, அது அந்த பக்கம் பார்த்தா பேசிகிட்டு இருந்திருப்பான். பாயை கண்டவுடனே வேணும்னே குரலை மாற்றி அழுகையோட அந்த குழந்தையும் தூக்கிட்டு ஓடி வந்துடுவான். மொபைலை குழந்தை தொடையில் நறுக்குன்னு பின்னாடி கிள்ளி விட்டுருவான். அது வர்றான்னு வேற கத்தும். சரிம்மா போமா, கற்றுதுங்கய்யா, பாலுக்கு கற்றுதுங்கய்யான்னு சொல்லி அது பார்த்தோன்னே நமக்கு இறக்கம் வந்துடும். 10 20 கொடுத்து அமைச்சர். நமக்கு தெரியும் நடிக்கிறா, கிள்ளி விட்டுருக்கான்னு தெரியும். இருந்தாலும் அந்த குழந்தைய கத்துற நம்ம பார்க்க சகிக்க முடியாமல், நமக்கு 20 ரூபா என்ன ஊட கட்ட போகிறான், ஒரு வடை வாங்கி சாப்பிடுவாங்க, ஒரு டீ குடிப்பா, குழந்தைக்கு ஒரு பால் கிலோ வாங்கி கொடுக்கலாம், 50 ரூபாய் வச்சுக்கப்போ நமக்கே இறக்கம் வருது இல்லை. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல்லாட்ட நீங்கள் கேளு, கிரியாவதாரி ஹுதுவோடு கேளு, தலர்ருஅன் வ ஹீஃபத்தன் உதுஉ ரப்பக்கும் தலர்ருஅன். அழுக வரலையா அபுக்கு வ இல்லா ஃபதபாக்கு, அழுக வர்ற மாதிரி ஒரு ஆக்ஷனாவது கொடுங்க, நடி. சும்மா பொடுபோக்காக கேட்காது. அழுக வர்ற மாதிரி நடித்தாலே சில நேரங்கள் நமக்கு அழுக வந்துடும். அழுக வர மாதிரி நடித்து கேட்டாலே, நடிக்கிறதுக்கு என்ன இருக்கு, அவன் முன்னாடி நாம யாரு, அவன் யாரு. தபுக்கு இல்லம் தபுக்கு ஃபதபாக்கு, அழுகுங்கள், ஒருவேளை நீங்கள் அப்படி அழுகை வரவில்லை என்றால் அழுவதை போன்ற ஆக்ஷன் பண்ணுங்க என்றார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அறிவிக்கூடிய இந்த ஹதீஸ் இப்னு மாஜால வருது.
அழுகுங்க, அழுக வராட்டி அழுகிற மாதிரி ஒரு நடிப்பாவது நடி, கண்ணில் தண்ணி வர்ற மாதிரி. உன்னை விட்டா எங்க கதி இல்லை, நாங்கள் அடியார்கள் ஹபீபுல்லாஹி உம்மத்தை தரப்பே தாவமே சூழ்ந்த அடியார்கள் எல்லாம் சேகனா துவா ஆரம்பிச்ச உடனே முதல் வார்த்தை சொல்லுவாங்க, எல்லாரும் அவங்க அடியார் ஹபீபுல்லாஹி உம்மத்தை நடக்கும் பாவமே சூழ்ந்த அடியார், எங்க நல்லவர்கள் நாங்கள் பறைசாற்ற இல்லை ரப்பே அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லும் போதே கண்ணில் தண்ணி வந்துருக்கணும். அங்க கையேந்தி கண்ணில் தண்ணி வராம பார்க்கவே நாங்கள் எங்களை நல்லவர் என்று பறைசாற்றவில்லை, ஒரு இடத்துல கையேந்துகிற தகுதி கூட எங்களுக்கு இல்லை எஜமான அப்படின்னு சொல்லும் போதே பொல 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 தண்ணி ஊத்தும் சொல்றாரு. அப்போ நடித்தாவது அல்லாஹ் இடத்துல நீ வந்து உன்னுடைய பணிவை காட்டு. கண்ணீர் வர்றது அடிக்கடி மூமினுடைய அடையாளங்கள்ல வரும். கண்ணீர் வறண்டு போயிருது முனாஃபிக்குடைய அடையாளங்கள்ல வரும். அதனால ஒரு நாளைக்கு 2 தடவை அழுதுருங்க, இல்லாட்ட எதையோ ஒன்று சொல்லி அழுங்க, குர்ஆன் ஓதும் போது அழுகுங்க. கண்ணீரும் கம்பளையுமாக சிதறிய கண்ணீரும் சிந்திய மூக்குமாக நாங்கள் சர்க்கார தான் பார்ப்போம். அதுதான் இருப்பாங்க எப்பயுமே. நல்ல தண்ணி ஊற்றி மூக்கு செஞ்சுட்டு சொல்லுவாங்க. குர்ஆன் ஓதுனா அழுவாங்க, யாரும் குர்ஆன் ஓத சொன்னால் அழுவாங்க, யாரும் பயான் செஞ்சா அழுவாங்க, திக்ர் செஞ்சா அழுவாங்க, துவா செஞ்சா அழுவாங்க, அவங்க பயான் செஞ்சா அழுவாங்க. நாம் இன்னைக்கு விட்டு ஜோக்கு, இதுதான் நம்முடைய பயான்கள். அது இந்த பட்டிமன்ற பேச்சாளர் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவங்களுடைய பாணியம். ஏன்னா அந்த விட்டு ஜோக்கு நகைச்சுவை அப்படிலாம் பேசணும். நகைச்சுவை பட்டிமன்றம் பெரும் கூட்டம் திரளும். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போயிடும், கல்பை விட்டு ஈமானும் போயிடும். வெடிச்சிரிப்பு சிரிக்கிறது கேட்க இப்போதான் சிரிச்சுக்கிட்டே இருக்கு. எல்லாம் நம்ம அனைவரையும் பார்க்கலாம். மோமின் வந்து இங்கே அழுகணும், அங்கே போய் சிரிக்கணும். பல்யல்ஹகு கலீலம் வல்யப்கு கதீரா. மோமினுக்கு இங்கே கம்மியாக தான் சிரிக்கணும், அங்கே போய் தான் நிறையா. இங்கே வந்து சிரிப்புக்கு ஒரு கம்மி, அழுக ஜாஸ்தியாக அழுகும். அங்கே போய் நம்ம சிரிப்போம், காஃபிர் அழுதுட்ருப்போம். பல்யோம் அல்லதீன ஆமனோ மினல் குஃபார் யல்ஹகூன் அலல் அராய்கி என்பது. சோனத்தில் சென்ற பின்பு தான் ஒரு மனுஷனுக்கு சிரிப்பே வரும். எத்தனையோ பெரியப்பார்கள் சிரிச்சதே கிடையாது தெரியும். சிரிப்பு என்ன, விளையாட்டு என்ன, கூத்து என்ன, பொழுதுபோக்கு என்ன, ஆட்டம் பாட்டம் என்ன. ஊடு எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நினச்சா உள்ளுக்குள்ளே சிரிப்பானா ஒருத்தன் எப்போவே இடிஞ்சு தலைமையில் விழுகலாம். குடிச்ச வீட்டில் உட்காந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, சிரிப்பானா, விளையாடுவானா, ஆட்டம் பாட்டம் போடுவானா, கண்டவன்ட்டு ஃபோன் போட்டு அரட்டை பண்ணுவானா, உட்காந்து சினிமா பார்ப்பானா, ரீல்ஸ் பார்ப்பானா, எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா எந்த நிமிஷமும் வெடித்து தலையில் ஊற்றலாம், கேஸ் வெடிக்கலாம். அந்த பையன் இருக்குல்ல. இப்போ நாம் வந்து தைரியமாக உட்காந்துருக்கு, கொஞ்சம் கூட ஒரு மனதில் வந்து அல்லாஹ்வுடைய அச்சமே இல்லாமல் இப்படி காலம் தள்ளுறோம். இன்னமல் முஃமினூன், நிச்சயமாக முஃமின்கள் யாரெனில், ஆயத்தெல்லாம் ஓதுறோம் அப்படி சொன்னோம். நமக்கும் இந்த ஆயத்துக்கெல்லாம் சம்பந்தமே இல்லாத மாதிரி, நம்ம நல்லவர்கள் மாதிரி நம்ம கரெக்டாக 5 நேரம் தொழுதுறோம், மற்றபடி நடக்கிறோம். குர்ஆனுடைய சில ஆயத்துக்கள்லாம் பார்த்தோம்னா முஃமின்களுடைய லிஸ்ட்டில் நாம் இருக்கிறோம்னு தெரியாது. இன்னமல் முஃமினூன, நிச்சயமாக முஃமின்கள் யாரெனில், அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ்வை நினைவு கூறப்பட்டால் அவர்கள் உள்ளங்கள் துளும்பும்.
திடுக்கிடும், துடி துடிக்கும், வஜிலத் குலூபுஹும் நடுங்கி விடும், நடுநடுங்கும். இருக்கா நம்மள்கிட்ட? என்னையும் உங்கள்கிட்டையும் இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் இதா துலியத் அலைஹிம் ஆயாத்து, அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமான், ஈமான் அதிகமாகும். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், தங்கள் ரப்பையே பரிபூர்ணமாக தவக்குல் வைப்பார்கள். ஜி அப்புறம் ஆயத்து கொடுங்க. அல்லதீன யுகீமூன ஸலாத்த வ யூத்தூன ஸகாத்த அல்லதீன யுகீமூன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் சொல்லிட்டு உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, ஏற்கனவே சொல்லிட்டான் மூமின்கள்லாம் எப்படி இருக்குவாங்கன்னு. திரும்ப வலியுறுத்தி சொல்றான், உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, இவர்கள் தான் உண்மையான மூமின்கள். லஹும் தரஜாத்துன் இன்த ரப்பிஹிம், அல்லாஹ் எடுத்த தரஜாத்துக்கு மக்ஃபிரத்தும் ரிஸ்குன் கரீம், மக்ஃபிரத்தும் சங்கையான ரிஸ்கும் அவர்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய திருப்பெயரை கேட்டால் நடுங்குவார்கள்னு வந்திருக்கு இல்லையா? அதுக்கிரல்லாஹு வஜிலத் அர்த்தம். அது இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னு குலூப். அல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்கள் தத்துமஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், அல்லாஹ் திக்ரை கொண்டு அவர் உள்ளங்கள் அமைதி பெறும், சாந்தி பெறும். இனி ஒரு முறை உன் கண்ணு சொக்குச்சுன்னு சொன்னான் என்ன செய்யறேன் பாரு. 102 தூக்கம் தான் லாஸ்ட் 5. அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு அவருடைய உள்ளமாகிறது அமைதி பெறும் என்று சொன்னார். முன்னாடியில் உட்கார்றேன், பின்னாடி உட்காந்து ஒருத்தர் முதுகு பின்னாடி உட்காரவே கூடாது. உட்காரு, முன்னாடி உட்காந்து ஆயத்தை எடுத்து கொடுப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு அவருடைய உள்ளம் அமைதி அடையும். துளும்புதல் இருந்தால் அந்த உள்ளம் அமைதியாயிடும். திடுக்கிடக்கூடிய உள்ளம் அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு அமைதி. அலா அறிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டுதான் உள்ளங்கள் அமைதி பெறும் என்று சொல்லுங்கள். இப்போ அங்கே சொல்கிறான், அல்லதீன திக்ரல்லாஹ் வஜிலத் குலூப், நல்லா இருக்கிற உள்ளங்கள் துளும்ப ஆரம்பிச்சிடும். அமைதியாக இருக்கிற உள்ளம் அல்லாஹ்வுடைய பேரை கேட்டால் துளும்பும், துடிக்கும், துடி துடிக்கும், நடுநடுங்கும், அவங்க தான் உண்மையான மூமின்கள் அப்படி இப்படின்னு சொன்னான் அந்த ஆயத்தில். இந்த ஆயத்தில் மூமின் தான் யாருன்னா உள்ள திக்ரு செஞ்சால் உள்ள அமைதியாரையும் சாந்தமடையும், மிருதுவாயிடும், சொல்பு துடிப்புலாம் அடங்கிடும், பயம்லாம் போயிடும். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னு குலூப், என்னவை திக்ரை கொண்டு உள்ளம் துடிக்குமா, அமைதியாகுமா, நடுநடுங்குமா, நடுக்கம் போகுமா? ரெண்டுக்கும் தத்பீக் செய்யுங்க, 2 ஆயத்துக்கும். தெரிஞ்சது சொல்லுங்களேன் பை. தெரிஞ்சு குரான் 2 கேட்டதே கிடையாதா? நல்லடியார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி சொர்க்கத்தை கேட்டால் உள்ளம், சொர்க்கத்தை கேட்டால் நிம்மதியாக இருக்கும், நரகத்தை கேட்டால் நடுங்குவோம். எடுத்துலாம் பார்க்க வேணாம் குரானில், நீ கேட்கறதுக்கு பதில் மட்டும் சொல்லு. தனி கொடுங்க. அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு உள்ளம் நிம்மதி அடையுமா, அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு உள்ளம் நடுநடுங்குமா? உலமாக்கள், உரஃபாக்கள்
வஜிலத் குலூபுஹும் அல்லது இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், உள்ளம் துடிக்கும் அல்லாஹ் ذிக்ர் செய்யப்பட்டால். அலா பிذிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அந்த ذிக்ரை கொண்டே உள்ளம் அமைதி பெறும். इश्क तेरा ही दर्द जिगर बन गया और दवा भी है दर्द जिगर के लिए. इश्क तेरा ही दर्द जिगर बन गया और हाँ दवा भी है दर्द जिगर के लिए. உன் காதல் என் கல்வின் வலியாகவும் இருக்கிறது, அந்த வலிக்கு மருந்தாகவும் இருக்கிறது. என் உள்ளத்தின் வலி, என் உள்ளம் துடிதுடிக்க வைத்ததும் உன் காதல் தான். அந்த காதலுக்கு மருந்தும் உன்னுடைய காதல் தான். அந்த வலி, அந்த வேதனைக்கு மருந்தும் உன் காதல் தான். இஷ்க் தேரா ஹி தர்தே ஜிகர் பன் கயா और दवा भी है दर्दे जिगर के लिए. இந்த உள்ளத்தின் வலியா, இந்த உள்ளத்தின் வேதனை நீங்குவதற்கு காரணமும் உன் திக்ர் தான். உயிருக்கு உயிரா நேசிக்கிறான் காதலி, அவள் காணலாம் துடியா துடிக்குது. யாரும் அவள் நினைவு ஊட்டி விட்டால் துடியா துடிக்கிறான். அடைஞ்சுங்களா? அதுக்கு ஆறுதலும் அவளுக்கு பார்த்த உடனே கல்வி ஆறுதல் ஆயிருக்கு. இந்த வேதனைக்கு காரணம் யாருங்க? அவள் தான். இந்த வேதனை நீக்கிறதுக்கு என்ன காரணம்? அதுவும் அவள் தான். அவளுடைய பெயர் என் உள்ளத்தை துடிக்கவும் வைத்து விடுகிறது, என் துடிப்பை அடக்கவும் செய்கிறது. வஜ்ரத்து குலூபுஹும் தத்மஇன்னு குலூபுஹும். அப்ப கல்வை துடிக்க வைக்கிறது, சும்மா இருக்க உள்ள துடிதியா துடிக்க வைக்கிறதா அவன் பேரு தான். இல்லைன்னா தேமேன்னு எரும மாடு மாதிரி இருக்கும் கல்வி. காதல் மட்டும் இல்லை என்றால் எந்த கண்களில் கண்ணீர் வரும்? உலகத்தில் காதல் என்று ஒன்று இல்லை. அவன் காலையில் எந்திரிப்பான், டீ குடிப்பான், நம்ம வேலைக்கு போவான், படுத்து தெரிஞ்சுங்களா? உலகத்தில் என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. உனக்கு துடி துடிக்கிற வேண்டிய கண்ணீருக்கு வேலையே இல்லையே. டவுலல் ஹவாலம் தரு லம் துரிக் தம்அன் அலா தலலி வலா அரிக்த லிذிக்ரில் பாரி லஅலமி. ஹவா, காதல் என்பது மட்டும் உலகில் ஒன்று இல்லை என்றால் எந்த குட்டிச்சவருக்கும் யாரும் அழுதுருக்க மாட்டார். லம் துரிக் தம்அன் அலா தலல், தலல்னா குட்டிச்சவர்னு அர்த்தம். எந்த குட்டிச்சவர்னு நினைச்சு எவனும் கண்ணீர் வடிச்சிருக்கவே மாட்டான். உள்ளம் துடிக்குதல் என்பதே கிடையாது. உள்ளம் எரியுதல், வேதனைப்படுதல், துடியா துடிக்கிறதுன்னு சொன்னாங்கல்ல, அது இல்லவே இல்லை துனியாவில். அந்த வேலையே இல்லை. அந்த காதல் மட்டும் இல்லை என்றால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு, ஒரு முகப்பத்து, ஒரு காதல் தான் திரும்பியும் காரணமாக இருக்கும். தாகே தில் தர்தோ ஜிகர் தீதய கூனாபோ ஃபஷா அம்பியா லாயே दर यार से क्या क्या लेकर हम भी आए, दर यार से क्या क्या लेकर. दागे दिल दर्दो जिगर, உள்ளத்திலே வேதனை, கல்வில ஒரு இறுக்கமான வலி, இதயத்திலே வலி, ஈரல்ல வலி, கண்களில் கண்ணீரை, இரத்தம் கலந்த கண்ணீர், இதையெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். எங்க எஜமான் தர்பாருக்கு போய், என் ஷேஃபுடைய தர்பாருக்கு போய் கல்வி சுத்தமா செத்து போய் கிடந்துச்சு. அங்க போனோன்னு தான் குதிக்க ஆரம்பிச்சு. தல்மலானா தல்மலானா, குதி குதின்னு குதிக்குது. அங்க போன அது வரைக்கும் செத்த பிணம் மாதிரி இருந்துச்சு. ஒரு தொழுகையில் இல்லை, அவர் இல்லை, கண்காலி அருகே இல்லை, அதுக்கு செஞ்சா அல்லாஹ் அல்லா அல்லாஹ் அல்லா அப்படின்னு அல்லாஹ் அல்லா இலாஹ இல்லல்லா 85 தான் லா இலாஹ இல்லல்லா 95 இல்லா இல்லா 100 முடிஞ்சா அல்ஹம்துலில்லாஹ் 100 முடிஞ்சா லா இலாஹ இல்லல்லா. எதுலையுமே ஒரு இன்பமே இல்லாம போடுச்சு. அதனால அவனுடைய இஷ்டு வந்த பின்னாடி தான், காதல் வந்த பின்னாடி தான் கல்வில ஒரு மாற்றமே வருது. ஒரு துடிப்பு வருது, வாழ்க்கையில புத்துணர்ச்சி வருகிறது. வாரத்துக்கு ஒரு நாள் குளிப்பான் காலேஜ் படிக்கிறப்ப. கசம் பிடிச்ச சட்டை, ஏண்டா ஆமாடா போட 4 நாள்டா ஆச்சு. அசிங்க பிடிச்ச சாக்ஸு, அதுக்கு மேலே கருப்பு பிடிச்ச ஷூ, திடீர்னு போய் டெய்லி குடிக்கிறான். தெரிஞ்சுங்களா? திடீர்னு பார்த்தா தலையை சீவரான், 1/2 மணி நேரம் சீவரான், மீசைக்கு ஒரு மாதிரி சைஸ் பண்ணுறான், அயன் பண்ணுறான் சட்டையை. என்னடா இது வாழ்நாளில் பார்த்ததில்லை.
ஷூவை பாலிஷ் பண்றான், சாக்ஸ்லாம் துவைக்கிறான், கரெக்டா போறான் காலேஜுக்கு. எப்பயும் 9 மணிக்கு 9:30 போவான். அரை மணி லேட்டா போய் உள்ள இருந்து பேக்கை உள்ள தூக்கிட்டு போயிட்டு மேலே பூச்சிடுறது. காலேஜில் சார் பழம் தின்ன பேக்கத்துக்கு உள்ள போட்டு அடியில் கேள் விட்டு பூந்து போயாரு. இதான் வேலை. 8:30 போறான். இந்த புத்துணர்ச்சி எங்க வந்துச்சு அவனுக்கு? சரி, இஷ்டு கம் பக்து, இஷ்டு கம் பக்து. என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? இந்த கம்பக்துன்னா இந்த வீணா போன திட்டுறாங்கல்ல, இந்த வீணா போன காதல் கல்வியில் வந்துருச்சு. ஒரு நிமிஷம் நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்குது. இப்போ எங்கேருந்தோ அவன் கல்வியில் ஒரு காதல் உள்ள நுழைஞ்சிச்சுன்னு அர்த்தம். உள்ளுக்குள்ள நுழைஞ்ச உடனே அவன் மாற்றம் வந்துருது. அவன்லேயே ஒரு மாற்றம் வந்துருது. அவன்லேயே ஒரு பின்ன மாற்றம் தான். கல்வி அவன் சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. அவனுடைய பேச்சு அவன் கல்வி கேட்க மாட்டேங்குது. இதில் அப்பனா நஹி ஏன் படிப்பாங்க. இந்த கல்வி இப்போ என் கையில் இல்லை, போயிடுச்சு. வேற கையில் போயிடுச்சு. இந்த கல்வி இப்போ என் கையில் இல்லைங்கிறார். தைபத்தை கௌசல் சொல்றாங்கப்பா, இந்த கல்வி இப்போ என் கையில் இல்லாமல் போயிடுச்சு. அந்த மாதிரி அவன் கல்வி இப்போ அவன் கையில் இல்லை. அவன் உடலை இப்போ என்னவோ இயக்கிட்டு இருக்கு. மின்சாரம் பாய்ந்த மாதிரி மின்சாரம் பாய்ந்துருச்சு அவன் கல்புக்குள்ளார. சட்டையில ஆயின் பண்றான், பேண்ட்லாம் துவைக்கிறான். இந்த போன வருஷம் வாங்குறான் ஜட்டிலாம் தூக்கி போட்டு புது ஜட்டி வாங்கி மாட்டுறான். சாக்ஸ் தூக்கி போட்டு புது சாக்ஸ் வாங்குறான். புது ஷூ அப்படி பாலிஷ் பண்றான். பரதேசி தலை மாதிரி இருந்துச்சு தலை, அதை போய் சரி பண்றான். ஏடாடாடா என்னென்ன பண்றான், என்னென்ன வேலை, என்னென்ன செய்ய வைக்குது பாரு. கேரண்ட் பாஞ்சிருக்கு. இப்போ வாழ்க்கையில இப்படியே தேமேன்னு போயிட்டு இருந்த நம்முடைய ஷரியத்துடைய தொழுகை வணக்க வழிபாடுகளை எப்ப ஷேகுமார்கள் ஒரு காதல் நெருப்பை பத்த வச்சிடறாங்க. நெருப்பு சுடுது. அந்த சுட்டதோட மனுஷன் அப்படியே டோட்டலா இப்பயும் தொழுது. ஆனா முந்தி தொழுகை இல்லை, இப்ப வேற தொழுகை. அவன் திக்ர் வேறையாயிருது, குர்ஆன் வேறையாயிருது, அவருடைய தொழுகை வணக்க வழிபாடு எல்லாம் வேறையாயிருது. பத்த வச்சு விட்டாங்க சர்க்கார், பத்த வச்சு விட்டாங்க. நீங்கள் பற்ற வைத்த அந்த நெருப்பு இன்னும் என் கல்விலே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. நீங்க பத்த வச்சு போயிட்டீங்க, பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனா நீங்க பத்த வச்ச நெருப்பு இன்னும் என் கல்வில கொழுந்து விட்டு எரிந்து கொண்டு. ஒஹி ஆபிலா ஹை ஒஹி ஜலல், ஒஹி ஆபிலா ஹை ஒஹி ஜலல். சௌஸே தில் மே கமீ நஹீ. ஒஹி ஆபிலா ஹை. ஆபிலானா நீராவி பட்டா, நெருப்பு விட்டா, எண்ணெய் தெரிஞ்சா கையில் முட்டையா பெருசு முட்டையா வந்துடும். நெருப்பற்ற ஒரு முட்டை. ஒஹி ஆபிலா. அதுக்கு பேர் ஆபிலா. உள்ளுக்குள்ள தண்ணி இருக்கும், அதுக்குள்ள அதெல்லாம் ஆபிலான்னு சொல்லுவாங்க. ஆப்னு தண்ணீர், தண்ணீர் கோர்த்த ஒரு உருண்டை. ஒஹி ஆபிலா ஒஹி ஜலன். அதே எச்சப்பது நீங்க பத்த வச்சது. கொஹி ஷௌஸே தில் மே கமீ நஹீ, वही आबिला है वही जलन, वही शौज़े दिल में कमी जो लगा के आग गए है तुम, वो लगी हुई है बुझी नहीं. जो लगा के आग गए है तुम, எந்த நெருப்பை நீங்கள் பற்ற வைத்து விட்டு சென்று விட்டீர்கள் எஜமான், அந்த நெருப்பு இன்னும் எங்களை பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஜுவாலை வீசி எறிகிறது. அப்படியே ஜுவாலை வீசி எறிகிறது. அது இன்னும் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது எஜமானே. வயது நாயகம் பத்த வச்சுட்டு போய் எஜமான் மறந்து 25 வருஷம் ஆச்சு. ஆனா எஜமான் மறைஞ்ச மாதிரியா இருக்கு. சர்க்கார அஜி இங்க உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்கு. இங்கே நம்ம கூட உட்காந்துருக்க மாதிரி தான். யார் சொன்னா மறைஞ்சு போனாங்க? யார் சொன்னா ஷேக் நம்ம விட்டு போயிட்டாங்க? போயிட்டா செத்து போயிடும், மறுபடியும் கல்வி செத்து போயிடும். जो लगा के आग गए तुम, वो लगी हुई है बुझी नहीं. जो लगा के आग गए तुम, वो लगी हुई है बुझी नहीं. அது இன்னும் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அதை ஒரு காலம் அணையவே அணையாது.
எத்தனை இடையூறு வந்தாலும் இவ்வளவு பேர் என்ன சொன்னாலும் சரி, இந்த நெருப்பு அணையவே அணையாது. வா 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 வா. நெருப்பு சின்னதா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், காத்துப்பட்டா அணைஞ்சிடும். மெழுகுவர்த்தி இருக்கு, ஓதுங்க, என்ன ஆயிடும்? ஒரு தெருவில் ஊடே பத்தி எரியுது, காத்து பயங்கரமா வீசுது, அணைஞ்சிருமா? என்ன ஆகுது? இன்னும் பத்தி எரியும். அதுவும் பத்தி, பக்கத்து வீடும் பத்தி, பக்கத்து வீடும் பத்தி. காற்று வலிமையாக வீசுவதால் நெருப்பை அணைக்க தீயணைப்புகள் சிரமப்படுகிறார்கள். நெருப்பு இன்னும் 100 வீட்டுக்கு பத்தி கொண்டது. காட்டு தீ பயங்கரமாக எரிந்து கொண்டிருக்கிறது. காற்று காலம் சுருண்டு சுருண்டு காற்று அடிப்பதால் அதை அணைக்க முடியவில்லை. ஏப்பா சுரு ஊதுனா அணைஞ்சு போயிருது. எது? மெழுகுவர்த்தி அணைஞ்சு போயிருது இல்ல, காற்று தான் அதை அணைக்கிறது. ஆனால் அந்த நெருப்பு வலுவடைஞ்சுன்னு வச்சுங்களேன், அந்த காற்று நெருப்பை இன்னும் பத்த வச்சு எரிய வைக்கும். தங்கள் வாயால் ஊதி அல்லாஹ்வுடைய நூரை அணைக்க விரும்புகிறார்களா அவர்கள்? அணைஞ்சு போய் நினைக்கிறாங்களா? அந்த ஈமான் இப்ப வந்து சாதாரண மெழுகுவர்த்தி தீயில காட்டு தீ ஆயிருச்சு. எங்களை கல்புகள்ல ஈமான் காட்டு தீ மாதிரி ஆயிருச்சு. நீ என்ன அணைக்க நினைத்து காற்றை ஊத 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 இன்னும் பத்தி எரியும். அல்லாஹ் அந்த நூரை பரிபூர்ணம் ஆக்கியேதான் தீருவான். ஊதி அணையாது. அப்ப என்ன செய்யணும்? கல்புல ஈமான மெழுகுவர்த்தியா வச்சுக்காத, காட்டு தீ மாதிரி ஆக்கிடு, பற்றி எரியும் குடிசைகள் மாதிரி ஆகிரு, வீடுகள் மாதிரி பத்தி எரியட்டும். அந்த பத்தி எரிஞ்சு அது ஒண்ணுல இருந்து எரிஞ்சு 1000 பேரை எரிச்சிடும். அப்படியே எல்லாரையும் போட்டு எரிச்சிடும். அப்படி அந்த மாதிரி அந்த தீய மூட்டு அதை மூட்டுற வேலை செய்யறதும் சேகன. கல்புல சின்ன ஜுவாலையாக பலகீனமா ஈமான் உட்காந்துருக்கு, பலகீனமா உட்காந்துருக்கு. ஊதுனா அணைஞ்சு போயிடும். என்னடா மீனா மூமின் அவன் கொள்றோம் படம் வந்தவன்னா ஈமான் அணைஞ்சு போயிடும். அந்த மாதிரி பயந்து போயிடும். ஆனா ஈமான் பத்தி எரிஞ்சு எதிரிகளை பார்த்தாலும் இன்னும் ஈமான் ஜாஸ்தி. பலமாரா வரல் முஃமினூல் அஹ்ஸாப் ஆலு ஹாதா மா வஅதனல்லாஹு வ ரசூலுஹு வ ஸதகல்லாஹு வ ரசூலுஹு வ மா ஸாதஹும் இல்லா ஈமானா வ தஸ்லீம். மற்றவங்களுக்கு எல்லாம் எது நான் இல்லைங்க, யார் சொன்னா மூமின்னு சொல்லி, இல்லைங்க என் பேர் கோயின்சாமி, நீ ஓடிடுவான். ஈமான் பலகீனமா இருக்கிறவன் நீ அவன் பேர் முகமதுன்னு சொன்னாங்க, யார் சொன்னா, இல்லைங்க ஏரிகளை கண்டவன ஈமான அணைஞ்சிரும். கொஞ்சம் மெதுவா எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா அதனாலதான் ஈமான பலப்படுத்துறாங்க ஷேகுமார். ஈமான பலப்படுத்தி எரிய விடு. எதிரி 1000 பேர் 1,00,000 பேர் சூழ்நிலை சரிதான், நீ விளையாட்டு காட்டிக்கலாம் வாடா. நீ 1000 பேர் சூழ்ந்து நிற்கிறான், நீ தனியா நிக்கிற. இன்னைக்கு இருக்க மசா மசா ஆஜ் ஹே மசா அரே உமா ஜாதஹும் இல்லா ஈமானம் வ தஸ்லீமா. ஈமானையும் தஸ்லீமையும் தான் அதிகமாக்கியது. அணைஞ்சுங்களா? அது யாராலும் அணைக்க முடியாத பெரு நெருப்பு, அது சிறு நெருப்பு இல்லை. ஆகு தேரி முஹப்பத் கி ऐ जान जान जिसकी दिल को लगी उसकी दिल को लगी. சோதனைகள் மூமின் துவண்டு விட மாட்டான். அவன் ஈமான் பாதிப்படைஞ்சிடாது. சோதனைகள் இந்த மூமினுடைய ஈமானை பலப்படுத்தாது. எப்படி கடும் காற்று எரியும் நெருப்பை இன்னும் பலப்படுத்தி பயங்கரமா எரியுது. காட்டு நெருப்பு பலப்படுத்துது, அது குறையாது. அதனால பார்த்து சஹாபாக்கள் எதிரிகள் 1,00,000 பேர் சூழ்ந்து நிற்கிறாங்க, எல்லாம் ஆயுத பலத்தோடு. யாரு வேற மௌலாயா ஆயா? அல்லாஹ் சொன்னதான் நடக்குது. இவன் வந்ததே ஆதாரம் அல்லாஹ் ஹக்குங்கிறதுக்கு. ஆதாமா வஅதனல்லாஹு வ ரசூலுஹு வ ஸதகல்லாஹு வ ரசூலுஹு. யா ரப்பு சாதிக் ரசூலு சாதிக். என்ன மாதிரி ஈமான் இருந்திருக்கு உங்களுக்கு? மா ஸாதஹும் இல்லா ஈமானம் வ தஸ்லீம். அப்ப எந்த அளவு காதல் கல்புல பத்தி எரியணும்னு கேட்டா எதுவும் உன்னை அந்த நெருப்பை அணைக்க நினைத்து திட்டுவாங்க, இன்னும் நெருப்பு கூடியும். திட்டுவாங்க, ஏண்டா அப்படி போய் இன்னும் காதல் கூடும். என்னடா ஷேக்கிட்ட போய் கத்துக்கிட்டு வந்துட்ட, ஏண்டா ஷேக்கிட்ட போற, நாளைக்கே போறேன் சொல்லி ஞாபகப்படுத்தி
உடனே கல்பு துடிக்குது, இன்னும் கொஞ்சம் துடிக்க ஆரம்பிச்சிடும். துடிக்க ஆரம்பிச்சு விளைஞ்சுங்களா? துடிக்க ஆரம்பிச்சு. அங்க போய் அவங்க கல்புல அவங்க பாதத்துல போய் கடந்தா தான் அந்த துடிப்பு அடங்கும். அது வரைக்கும் அடங்காது. வஜிரத் குலூபுஹும் தத்மஇன்னு குலூபுஹும் इश्क तेरा ही दर्द जिगर बन गया और दवा भी है दर्द जिगर के लिए। आग तेरी मोहब्बत की ऐ जान जान जिसकी दिल को लगी उसकी दिल को लगी. யாருடைய உள்ளத்தை போய் மோதுச்சோ आग तेरी मोहब्बत की ऐ जान जान जिसकी दिल को लगी उसकी दिल को लगी. उनकी शोलों से क्या बच सकेगा कोई, उनके शोलों से क्या बच सकेगा कोई. संगे दिल भी अगर हो पिघल जाए, संगे दिल भी अगर हो पिघल जाए. அந்த கல் மனதாக இருந்தாலும் கரைஞ்சிருமே. அப்படி வா வா. இது சில பேரை காணாம எங்க போயிட்டாங்க? எல்லாரும் அப்சலுங்க, சரி அசால இருந்து இருக்கிறேன். கட்சியில் எல்லாம் இருக்காங்களா? எங்க போயிட்டாரு? संगे दिल भी अगर हो पिघल जाएगा. கல் மனதாக இருந்தாலும் கரைஞ்சு போயிடும். அலா பிஸிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வுடைய zikரை கொண்டு உள்ளம் அமைதி பெறும், நிம்மதி. வஜிலத் குலூபுஹும் என்ன? நிம்மதி பெறும். நிறைய அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்தும் நிறைய விளக்கங்கள் இருக்கு. ஒரு மனிதர் சொன்னார், தவறான ஃப்ரெண்டுகளுடைய தொடர்புனால அவனுங்க டே வாடா இந்த கிளப்புக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. இந்த பெண்கள் நிறைய இருக்கு கிளப்புக்கு, லாட்ஜு கிளப்புக்கு. அவனுங்க சொல்கிறானுங்களே ஃப்ரெண்ட்ஸுங்களோட தொடர்பு, நானும் போயிட்டேன். கிளப்பு வாசலில் போய் கூட்டி போயிட்டான். உள்ள போயாச்சு. அங்கே போயெல்லாம் உட்காந்துருக்கானோ, எல்லாம் என்னையும் கூட்டி போயிட்டானோ. அவனுங்க அதில் தொடர்ந்து போகக்கூடியவனுங்க. அங்கே சில அந்நிய பெண்கள் வந்தாங்க, அரைகுறை ஆடைகளோடு. கிட்ட வந்தால் வந்த உடனே என் கல்பில் பரேஷான் ஆயிடுச்சு. அப்போதான் பார்க்குறேன். இப்போ சொல்கிறாரு, கிட்ட வந்து அந்த பொம்பளைகளை பார்த்த உடனே கல்பெல்லாம் ஒரு மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்து ரொம்ப துடி கை காலம் டக்கு டக்குன்னு உதறது. கைகள் உத ஆரம்பிச்சு, வைத்த கலப்பு விட்டா அங்கேயே பேதி வந்துடும் பாரு. நான் பரபரன்னு முழிக்கிறேன், என்ன செய்யறதுன்னு தெரியல. சாப்பிட்டா இருறான்னு பார்த்துக்கலாம் முடியல. உதறி எழுந்திரிச்சு நேராக பாத்ரூம் போய் 2 தடவை போயிட்டு இப்போ நம்ம காலையில் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்த பின்னாடி சொன்னார் அசத்து, போயிட்டு வந்துட்டேன். வந்து உட்காந்து அல்லாஹ் அக்பர், இல்லை வாழ்நாளெல்லாம் பழி சொல்ல விட்டு அல்லா என்னை காப்பாற்றிட்டானே. இல்லை என்ன இருந்தாலும் வாழ்நாளெல்லாம் தவறான தடந்தவன் தானே பேர் வரும். வந்தாலும் வராட்டி அல்லாஹ் முன்னாடி இப்படி போய் நிற்கிறது, அல்லா என்னை பாதுகாத்துட்டானே அப்படின்னு சொல்லி உள்ளத்தில் ஒரு பெரிய சுக்கூன் ஏற்பட்டு போச்சு. அதுக்கு பின்னாடி இந்த செயலை நினச்சி பார்க்கும் போதெல்லாம் இல்லை என்னை காப்பாற்றிட்டேன்னு கல்வியில் ஒரு சந்தோஷம், பரவசம் வருது, ஆனந்தம் வருது. அப்போ ஃபஸ்ட்டு அல்லாஹை நினச்சோன்னு அல்லாஹத்தால என்ன பதில் சொல்கிறது நினச்சோன்னு வச்சு பாருங்க. இதாவது இருக்கிறல்லா வஜிரத் குழு, உள்ளமெல்லாம் நடுங்கி, கண்ணில் தண்ணி ஊற்று, கைகால் உண்மையில் நடுங்கு, பட்டப்படப்படன்னு நடுங்குது. சாவிலாம் கீழே விழுந்துருச்சு, வைத்த கலக்குது, பேதி வர மாதிரி ஆயிடுச்சு. கைகாலெலாம் கால் நிற்க முடியல, நடக்குது, நடுங்குது. உடனே வெளியே ஓடி வந்துட்டேன். ஓடி வந்து நேராக வீட்டுக்கு வந்து பைத்துல் கலாலாம் போய் படுத்த ஒன்று தான் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் என்னை காப்பாற்றினானே. அதை திரும்ப அந்த நிகழ்ச்சியை வாழ்நாள்லாம் நினைக்கும் போதெல்லாம் கல்வுக்கு ஒரு நிம்மதி வருது. அல்லாஹ் என்னை காப்பாற்றினான். அலாவி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். இத்துமைனான் இருக்கு, அது வந்து இஸ்திமராரி.
அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு கல்பு நிம்மதி பெறுதில்லை. இத்துமைனான் வந்து இஸ்திம்ரார். வஜ்ரத் குலூப் தவக்குத்தி தான், ஒரு சில நிமிடங்கள் தான், எப்பவுமே நடுக்கிட்டே இருக்குன்னு சொல்ல முடியாது. எதுவே நடுக்கம் என்பது 24 மணி நேரம் நடுக்கிட்டே இருக்கும். பல்லா நடுங்குதா? இப்படி முமே கிடையாது படாது. பல்லா சொன்னா இந்த மிளம்பையும் நல்லது நீ இதாவது வைக்கிறல்லாவும் வஜ்ரத் குலூபும். நிசாமுங்க அப்துல்லா நிறைய பேர் குறையிறாங்களே. அப்துல்லாங்க இதாவது வைக்கிறல்லாம் வஜ்ரத் குலூபும். எல்லாம் நினைச்சா கல்பு நடுங்கும் அப்படின்னு. இப்போ எங்கள் யாராவது கிளம்பி நடுங்கும் கேட்டுக்குங்க. அல்லாஹூ நடுங்கிச்சு. ஒருத்தரும் மும்மினே கிடையாது. அப்படி அர்த்தம். மும்மின்கள் என்றால் கசல் கசல் ஹுராய்க்கு மும்மினுன்னு ஹக்கான். அப்போ தவக்குத்தி அது எது? வஜ்ரத். எப்ப தவக்குது? அவனுக்கு மாற்றமான காரியங்கள் செய்யும் போது நடுங்கும். அதுதான் ஈமான் மூமின். 10 பேர் நிற்கிறானுவன், அல்லாஹ் தஆலாவுக்கு பிடிக்காத செயல் ஒன்று அங்கே நடக்கும்போது ஒன்று உள்ள துளும்பணும். குழும் தெரிஞ்சாங்களா? ஒரு குழும். அதுக்கு பேர் வந்து அதுக்கு பேர் ஈமான். என் சர்காருடைய ஹான்கால ஒரு வேலை நடந்துச்சு. கொத்தனார் வேலை, கொஞ்சம் ஆசாரி வேலை நடந்துச்சு. சர்க்கார் வேலை இந்த மாதிரி வேலைன்னு சொன்னால் மெட்ராஸ்லேருந்து நான் நினைக்கிறேன் கிப்ஸு சகோதரர்கள் தான் நினைக்கிறேன், அவங்க ஆள் அமைச்சு வைப்பாங்க. ஆசாரி வேலை, இந்த மரங்களை சேர வேலை, கதவு வேலை எதாவது இருந்துச்சுன்னா. ஆனால் அவங்களுக்கு பழக்கமான ஆட்கள் அங்கே இருந்தாங்க. அவங்க இங்கே வந்து ஒரு 4 நாள் 5 நாள் தங்கி எல்லா வேலையும் கப்பனை முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இங்கே உள்ளவங்களுக்கு வேலை வாங்க முடியாது, அவங்க பழக்கமான ஆட்கள். நாங்கள் அமைச்சர் அந்த வேலையை முடிச்சிருந்த கதவை சரி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு 4-5 பேர் வந்தாங்க அங்கேருந்து. அப்புறம் ஒருத்தர் மட்டும் முஸ்லீம், கார்பெண்டரோ கொத்தனாருன்னு தெரியல. மிச்சம் 5 பேர் வந்து நான் முஸ்லிம்ஸ். சர்க்காருடைய பழக்கம் என்னன்னா, எந்த கூலி கொடுத்தாலும் அவங்க எதிர்பார்த்த விட அதிகமாக தான் கொடுப்பாங்க. டெய்லி கூலி 500 ரூபா அப்படின்னா அதை கொடுத்துருவாங்க. போகும்போது கையில் 1000 எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. 5 நாளைக்கு 2500 முடிஞ்சு இல்லையா? இன்னைக்கு கூலி 1000 ரூபா வச்சுங்க, 5 நாளைக்கு எவ்வளோ கொடுக்கணும்? 5000 ரூபா கொடுத்து பின்னாடி தன் பொறுத்து 2000 அதிகம் அன்பளிப்பாக கொடுப்பாங்க. இதுக்காக பழக்கம். அந்த கூலிக்காரங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு போகணும்பா. அது மாதிரி அவங்க எல்லாருக்கும் ஆளுக்கு 500 ரூபா, ஒரு நாளைக்கு 5 நாளைக்கு 2500 ரூபா கொடுத்தாச்சு, கூலி கொடுத்தாச்சு. சர்க்கார்ட்ட விடை பெற்றுக்கொள்ள வந்தாங்க. எஜமா எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு 1000 வச்சுக்கோங்க, செலவுக்கு வச்சுக்கோங்க. அதுக்கு அவங்க அவங்களுடைய முதலாளிமாருங்க சர்க்காரை எப்படி கதம்போசம் செய்கிறாங்க பார்த்துருப்பாங்க. அவங்க கிப்ஸ் முதலாளிகள்னு கதம்போஸ் செய்கிறத பார்த்துருப்பாங்க. உடனே ஒவ்வொருத்தருக்கும் 1000 கொடுத்து நம்ம நெடுஞ்சான் கடையாக கீழே விழுந்தாங்க. யாருங்க? இந்த நான் முஸ்லிம்ஸ். நெடுஞ்சான் கடையா நம்ம வந்து காலை முத்தமிடுறதுக்காக குனிஞ்சு முத்தமிடுவோம். அவங்க முத்தம்லாம் இல்லை, நெடுஞ்சான் கடையாக காலை பிடிச்சிக்கிட்டு காலில் கொண்டு போய் தலையை வச்சு காலை நீட்டிக்கிறான். பின்னாடி குப்புற விழுந்து நீட்டிக்கிறான் காலை. எனக்காக வாழ்த்துங்க, என் மனைவிக்காக வேண்டி வாழ்த்துங்க, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு கேட்டு எல்லாம் நல்லபடியாக இருப்பான். அடுத்த ஆள் கொடுத்தாங்க, அடுத்த ஆள் விழுவும், 4 பேரும் விழுந்தான். 5ஆவது பாய் நிற்கிறாரு, அவருக்கு 1000 கொடுத்தாங்க. ஜசாக்கல்லான்ட்டு குனியவும் இல்லை, கதம்போது காலை முத்தம் போடலாம், எதுவுமே செய்யவே இல்லை கிளம்பிட்டார். நாங்களாம் பேசிக்கிட்டோம், எவ்வளோ இருக்கும் பாரு தின்னக்கம். காஃபிருங்கெல்லாம் காசாமி காலை விடுக்குறானோ, சர்க்காருக்கு மரியாதை செய்கிறானோ, ஒரு மரியாதையும் தெரியல அவருக்கு. ஜி அவர்கிட்ட அந்த மரியாதையே கிடையாது. அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டோம். நாங்களாம் உறுதிகள் பேசிக்கிட்டோம். அவங்க வெளியே போயிட்டாங்க. சரி அப்படி கேபா தேக்கே அப்படின்னாங்க. அந்த ஈமானுடைய பலங்கிறது, நீ 1 கோடி கொடுத்தாலும் காலை விழ மாட்டேன் போயா, நீயாச்சும் உன் காசாச்சு. 1 கோடி கொடுத்தாலும் உன் காலை உடுத்து என் தலையை அல்லாவுக்கு மட்டும் தான் வணங்கொண்டான் பாரு. அவருக்கு கதம்போ சரியாது, செய்யா தெரியாது. அவங்களாம் காலை விழு செய்யா செய்யறாங்க. எவ்வளவு கொடுத்தாலும் சரிதான். அந்த ஈமானுடைய பலம் பார்த்தீங்களா? அப்படி அவரை பாட நிஜமா ரொம்ப சந்தோஷம். அவருக்காக துவா செஞ்ச மாட்டாங்க, அதுக்காக ரொம்ப துவா செஞ்சாங்க. இந்த ஈமானுடைய பலம் எத்தனை கோடி கொடுத்தாலும் சரிதான். இன்னொருத்தர் மணி தலை வணங்காது. அந்த காசுக்காக தலை வணங்காது ஈமான். அதான்பா ஈமான் உள்ளுக்குள்ள இருக்குது அப்படிங்கிறாங்க. நிஜமா ஜி அந்த ஈமான் இருக்கு,
அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான்ற ஈமானுடைய பலம் இருக்கு பார்த்தீங்களா, அல்லாஹ் மேல் தவக்குல் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு மோமினை வந்து இன்னொருத்தவங்களுடைய தலைவணங்க வச்சது. யாரா இருந்தாலும் சரி போயிட்டே அந்த ஈமான் அல்லாஹ் நம்ம கூட இருக்கான நெஞ்சில பலத்தை கொடுத்துரும், தைரியத்தை கொடுத்துரும். உண்மையிலே ஈமான் அல்லாஹ் என் கூட இருக்கான், அல்லாஹ் என் இலா இருக்கான், அல்லாஹ் மௌலல்லதீன ஆமனு. எத்தனை லட்சம் பேரும் எதிர்த்து இருக்கக்கூடிய துணிச்சலை கொடுத்துரும், வீரத்தை கொடுத்துரும். சொல்றான் பார்த்தீங்களா, தாலிக்கு பி அன்னஹும் கௌமுன் லா யஅகிலூன் வஹியக்கும் மின்கும் 20 சாபிரூன யக்லிபூன மியத்தைன். ஜி யக்லிபு, உங்களை 20 பேர் இருந்தாங்கன்னா அந்த குஃபார்கள்ல 200 பேரை நீங்க ஜெயிக்கலாம். வஹியக்கும் மின்கும் அல்ஃபுன் மியத்துன் சாபிரத்துன் யக்லிபு அல்ஃபம் மினல்லதீன. ஒண்ணுக்கு 10, ஒண்ணுக்கு 10 பயம். தாலிக بأنهم قوم لا يفقهون மேல்மாடி காலி அவங்க. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ். இயக்கும் மின்கும் 20 சாபிரூன யக்லிபு மியத்தைன் வய்யக்கும் மின்கும் மியத்துன் யக்லிபு அல்ஃபம் மினல்லதீன கஃபரு. மினல்லதீன கஃபரு, காஃபிர்கள் இருந்து 1000 பேரை ஜெயிக்கலாம். நீங்க 100 பேர் இருந்தா, நீங்க 20 பேர் இருந்தா 200 பேர் ஜெயிக்கலாம். 1:10. நீங்க 100 பேர் 1000 பேரை ஓட ஓட வரலாம். காரணம் என்ன கேட்டா, பி அன்னஹும் கௌமுன் லா யஃப்கஹூன். மண்டல மூளையே கட்டவனும் மண்டல மூளை இல்லாத. அதனால தான் அவனுங்க மரத்துக்கு முன்னாடி குனிகிறானுங்க. அந்த ரப்புக்கு தவிர வேற யாருக்கும் என் தலை வணங்காதுன்ற தைரியம் வந்து தைரியம் கல்வியில் இருக்கு. அவனுக்கு எதை கண்டாலும் கும்பிடுதான். சூரியனுக்கு கும்பிடு, மரத்தை கண்டா ஒரு கும்பிடு, எதை கண்டாலும் எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு கும்பிடு. எலியும் கூட வணங்குற, எலி பெருச்சாலி, அதுக்கு ஒரு சிலை செஞ்சு வச்சிருக்காங்க. அதுவும் தான் அங்கே தெய்வம். பெருச்சாலி, மாடு, வேற எதையும் இல்லை. பாம்பு, அதுவும் தெய்வம். பன்றியும் இருக்கு, அது ஒரு அவதாரம், வராக அவதாரம், அதுக்கும் இருக்கு. யானை, எதையும் விடுறது பெருஞ்சா, எதையுமே விட எல்லாத்துக்கும் ஒரு அவதாரம் பெருஞ்சா. தாலிக பி அன்னஹும் கௌமுன் லா யஃப்கஹூன். எதுவும் தெரியாது, அகல் இல்லை, மூளை இல்லை, எல்லாத்து முன்னாடியும் குனி. இத்தனையும் உனக்கு குனிய வச்சானே அவன் முன்னாடி குனி. மாட்டு முன்னாடி குனியாத மாட்டு பயில மாட உனக்கு கட்டுப்பட வச்சானே அவன் முன்னாடி குனி. யானை முன்னாடி குனியாது, யானையே உனக்கு வந்து கட்டுப்பட வச்சான். சிங்கம் புலி உனக்கு கட்டுப்பட வச்சான். சூரியன் சந்திரன் உனக்கு கட்டுப்பட வச்சுட்டான். நீ சூரியன் முன்னாடி குனியாதே, சூரியனை படைத்து அதை உனக்கு கட்டுப்பட வைத்தானே. சஹரலக்கும் மாஃபில் அர்லி ஜமியா. உலகில் உள்ள அனைத்தையும் உங்களுடைய கட்டுப்பட வைத்தான் அல்லாஹ். உங்களுக்கு கட்டுப்பாட்டு எல்லாம் கொடுத்துட்டான். உங்களுக்கு அது கட்டுப்பட வச்சான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. உள்ளதி எங்க வாய்த்து மின் ஆயாத்தி அல்லைலு வன்னஹாரு வஷ்ஷம்ஸு வல் கமர். நான் அது கேட்கல, சஹரலக்கும் கேட்குறேன், நீ வேற எதுக்கு. சஹரலக்கும் உங்களுக்கு கட்டுப்பட வைத்தான். வசஹரலக்கும் மாஃபிஸ் சமாவாத்தி வமாஃபில் அர்லி ஜமீஅம் மின்ஹு இன்ன ஃபீ தாலிக ஆயாத்தின் லிகௌமி யதஃபக்கரூன். உங்களுக்கு அல்லாஹ் கட்டுப்பட வைத்தான். மாஃபி சமாவாத்தி, வானம் பூமியில அனைத்தையுமே உங்களுக்கு அல்லாஹ் கட்டுப்பட வைத்தான், உங்கள் கட்டுப்பாட்டிலே கொடுத்தான். இப்போ சூரியன் நீ போன சொன்னா ஒரு போசமா வருமா? கட்டுப்பாட்டை கொடுத்து சொன்னோம். சந்திரன் எங்க டிகிரி பெருசாகு ரெண்டா போல,
சரி ரொம்ப சேர்க்குமா? காற்றே அடிக்காதே, கடுமையான வெயில் காற்றே கொஞ்சம் ஜில்லுன்னு அடி, கொஞ்சம் கேட்குமா? ஜில்லுன்னு காற்றே கொஞ்சம் கொஞ்சம் சுட சுடவா, சொல்லுங்க கேட்குமா? அல்லாஹ் வானபூமியில் அனைத்தையும் உங்களுக்கு அவன் கட்டுப்பட வைத்தான், எல்லா சூரத்துகளையும் உங்களுக்கு முன்னாடி கட்டுப்பட வச்சுட்டான். ஜமீஅம் மின்ஹு, இது எல்லாமே அவன்கிட்ட தான் வந்துச்சு, அவன் இல்முல தான் இருந்துச்சு எல்லாமே. உங்களுடைய தேவைக்காக ஒன்று ஒன்றா அல்லாஹ் வெளியே கொண்டு வந்து காட்டுறான். ஜமீஅம் மின்ஹு, இவை எத்தனையும் அவனிடமிருந்து தான் வருகிறது. இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லிகௌமின் யதஃபக்கரூன், தஃபக்கருடைய மக்களுக்கு இதில் மிகப்பெரிய படிப்பு நீங்கள் இருக்கிறது. அப்ப எல்லாத்தையும் கட்டுப்பட வச்சான அர்த்தம் என்னன்னு கேட்டா, சூரியனா இருக்குது, அதை நம்ம அதை பயன்படுத்திக்கிறோம் பாருங்க. அதை நம்ம பையனுக்காக வேண்டி துணி காயப்பட்டுக்கிறது பயன்படுத்திக்கிறோம். அது எப்போ தேவையில்லையோ அதை விட்டு வந்துக்கிறோம் பாருங்க. அதை நீ இயக்க தேவையில்லை, வீட்டுக்கு ஜில்லு ஏசி பாட்டு போடுகிறோம். காற்று சூடா வருது, அந்த காற்றை சூடு காற்ற ஏசியா மாற்றி ஜில்லுன்னு மாற்றிக்கிறோம். காற்று ஒன்று கட்டுப்பட்டுருச்சு. குளிர்ந்த காற்றா வருது, அதுக்கு ஹீட்டர் போட்டு அதை சூடான காற்றா மாற்றிக்கிறோம். காற்று கட்டு தண்ணி குளிர்ச்சி ஆக்கிக்கிற, ஃப்ரிட்ஜில் வச்சு சூடாக்கிக்கிறான், பயன்படுத்திக்கிறான். அதை இவன் பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கிறான்ல, அதான் கட்டுப்படுறது. மொத்தத்தையுமே இவனுடைய பயன்பாட்டுக்கு அதை பயன்படுத்தி கொள்கிறான். அவற்றை சூரியனை இவன் பயன்பாட்டுக்கு தான் அல்லாத ஆக்கிட்டான், பயன்படுத்திக்கிறான். அதை சந்திரனை கடல், அங்கே போய் கடலில் கப்பல் விடுறான், உள்ளுக்குள்ளே போய் முத்துக்கள் எடுத்துக்கிறான், மீனை பிடிச்சிக்கிறான். இவன் பயன்பாட்டுக்கு அல்லாஹ் வச்சுட்டான். இவனை கட்டுப்படுதல் என்றா வசப்படுத்தி கொடுத்தான். உங்களுடைய பயன்பாட்டுக்கு தான் அல்லாஹ் தஆலா கப்பலில் போடுவாங்க. நீர்மூழ்கி கப்பல் பிரம்மாண்டமாக இந்திய நாட்டில் தயார் பண்ணப்பட்டது. மேட் இன் இந்தியா, மேக் இன் இந்தியா. அதை இன்று நாட்டு மக்களுக்கும் அர்ப்பணித்தார். போட்டிருக்காங்க பேப்பர்ல, போடுறாங்களா பை? அப்போ நாட்டு மக்களுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னால், இப்போ நான் உள்ள ஏறி நான் கொஞ்சம் போயிட்டு வரட்டுமா சார்? சொன்னீங்க நாட்டு மக்களுக்கு கொடுத்துட்டேன்னீங்க, நானும் நாட்டு மக்கள் தானே, அப்புறம் ஆதார் கார்டு வச்சிருக்கிறேன். ஆகவே அந்த நீர்மூழ்கி கப்பல் 2 நாளைக்கு நான் உள்ளே போயிட்டு வரணும்னு ஆசையாக இருக்கு. பிரதமருக்கு ஃபோன் அடிச்சு ஒத்துக்கு வரேன். சுகாய் என்னது பேரு விமானம், போர் விமானம். அப்புறம் என்ன பண்ணா தேஜஸ் போர் விமானம், ரஃபேல் போர் விமானம் நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார். அப்படி எங்களுக்கு அர்ப்பணிச்சிட்டிங்களே, ரொம்ப சந்தோஷம், ஏற்றுக்கிட்டேன். உங்கள் அர்ப்பணிப்பான வாழ்க்கையை அங்கே ஏற்றுக்கிட்டேன். நாங்கள் அதில் 2 ரவுண்டு போயிட்டு விளாண்டுருக்கோம். அப்படியே இந்த ரபேலை எங்கள் வீட்டுக்கு அனுப்புங்க கேட்பாரா? அப்படி அர்ப்பணிக்க அர்த்தம் என்ன? நாட்டு மக்களுடைய பயனுக்காக அதை நாங்கள் தயார் செய்து வைத்திருக்குன்னு அர்த்தம். உங்களை எவனா கை வச்சாலும் தொலைச்சி கட்டிடுவோன்னு அர்த்தம். உங்கள் பயனுக்காகத்தான் வச்சிருக்கேன்னு அத்தனை அர்த்தம் அதுக்கு. இப்போ சூரியனை உங்களுக்கு அர்ப்பணம் அல்லாஹ் சஹரலக்கும் மாஃபி சமாவாத்தி மாஃபிந்தல், சந்திரன் சூரியன் வானம் பூமி அனைத்தையும் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்து அர்த்தம் என்ன? இது எல்லாம் உங்கள் வேலையை செஞ்சுட்டு இருக்கு. உங்களே பாதுகாக்கிறதுக்காக வேண்டி, உங்களுடைய தேவைகளை பூர்த்தி ஆக்கிறதுக்காக வேண்டி வச்சிருக்கிறேன். சூரியன் மட்டும் இல்லை என்றால் தாவரம் விளையாது, நீ எதையும் சாப்பிட முடியாது. ஆடு மாடு கறி கோயில் திங்கிற, அது சூரியன் இல்லை தாவரம் இல்லை, அதே சாப்பிடாது. எல்லாம் உங்க நன்மைக்காகத்தான் போட்டு வச்சிருக்கேன்னு அர்த்தம். உங்க நன்மைக்காக வேண்டிதான் அர்ப்பணமாக்கி வைத்திருக்கிறேன், உங்களுக்கு சேவைக்காக வைத்திருக்கிறேன். எனவே எல்லாம் உங்களுக்கு. இப்போ இந்த ரப்பு ஜல்ல ஷானு தஆலாவுடைய அந்த மகத்துவத்தை நினைக்கிற பொழுது அவனுக்கு மாறு செய்ய போகும்போது மனசு துடிக்கும். அந்த ரப்பை விட்டுமா, எப்படி அந்த ரப்புக்கு நீ மாறு செய்கிற அப்படின்னு துடிக்கணும். தான் வஜிரத்து கொடுக்கும். வஜிரத்து இருக்கே, இது இஸ்திமராரி கிடையாது. அது என்னது? தவக்குத்தி, ஒரு சில நொடிகள் தான். ஆயத்தை கேட்டோன்னா மயிர் கூச்சி எறிந்ததுன்னு சொல்கிறான். இப்படி அர்த்தம் என்ன? மயிர் கூச்சி எறிந்து சொல்கிறாங்க அப்படின்னு என்ன பை அப்படின்னு பார்த்தோன்னா சிலிர்த்ததுன்னு சொல்கிறேன். இப்படி சிலிர்ப்புனா இல்லைங்க பை, முடி நின்றுக்கும். அப்படியே பார்த்துறீங்களா? சிலிர்த்தனா மயிர் கால்கள்லாம் புடைச்சிக்கும். இந்த படுத்திருக்கிற முடி அப்படியே நின்றுக்கும். அப்படியே கால் நின்று மைண்ட் வரைக்கும் இருக்குமா?
என்ன அது? எதை கொஞ்ச நேரத்தில் அப்ப அது தவக்குத்தி, அது சிலிர்க்குதல், பயம். இத்துமையான் இருக்கு, அது இஸ்திமராரி. இப்போ ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா வஜிலத்து குலூபுஹும் சொல்றான், அலா பிதிக்ரில்லாஹ், அல்லாஹ் திக்ர கொண்டு. ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா இத்துமைனான்னு சொல்றான். இது ரெண்டையுமே சேர்த்து ஒரு இடத்துல சொல்றேன். எங்க சொல்லுங்க பாப்போம். குரானை ஆராய்ச்சி பண்ணுங்க. தஃபக்குரே குரான், ததப்புரே குரான். ஒரு நாளைக்கு ஒரு பக்கமாவது குரான் எடுத்து ஆராய்ச்சி பண்ணுங்க. இப்படி சொல்லணும் என்ன அர்த்தம், இப்படி சொல்லணும் என்ன அர்த்தம். ஜி மிஸ்கினுடைய பழக்கம், எடுத்து குரான் ஒரு ஜூஸ் ஓதினா உட்காருவேன். 1 மணி நேரம் ஓதனாலும் உட்காந்தா ஒரு ஆயத்தம் பார்த்துருப்போம். இந்த ஆயத்து அந்த ஆயத்துக்கு எப்படி கனெக்ஷன் அப்படின்னு அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்காந்துருந்தா அதுலேயும் நேரத்து. நீங்கள் எடுத்து ஒரு ஆயத்தை உட்காருவோம், அந்த ஒரு ஆயத்தையும் சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டா உட்காந்து அந்த ஆயத்து இந்த ஆயத்து எப்படி லிங்க், அல்ல என்ன சொல்ல வரான். இது ரெண்டையுமே சேர்ந்து ஒரு இடத்துல சொல்கிறாங்க. வஜிலத்து குலூபுஹும் தத்மைன்னு குலூப் ரெண்டு வருது இல்லை, ரெண்டையும் சேர்த்து. தக்ஷஇர்ரு மின்ஹு ஜுலூதுல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் ஆயத்திருங்க. சும்ம தலீனு ஜுலூதுஹும் வ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸ் கிதாபன், அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸ் கிதாபன் முத்தஷாபியன் மசானிய. குர்ஆனை பத்தி எல்லாம் சொல்றான். அந்த ஆயத்திற்கு, இந்த ஆயத்தில் ஓதப்பட்டால் தக்ஷஇர்ரு மின்ஹு ஜுலூதுல்லதீன யக்ஷௌன ரப்பஹும், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய அவருடைய உள்ளம் உடல் எல்லாம் சிலிர்த்து விடும். தக்ஷஇர்ருனா முடி எந்திரிச்சு நின்றுக்கும். இக்ஷஇரார் முடியல எந்திரிச்சு நின்றுக்கும். முடிய குலுங்கிடுவாங்க. அப்ப எவ்வளவு நேரம்? சில நொடிகள். அதன் பின்பு அல்லாஹ் சொல்றான், சும்ம தலீனு ஜுலூதுஹும் வ குலூபுஹும் இலா திக்ரில்லாஹ். அதன் பின்பு அவங்களுடைய உள்ளங்களும் அவருடைய உடலும் அப்படியே மென்மையாக சாஃப்டா போயிடும். சும்ம தலீனு ஜுலூதுஹும் வ குலூபுஹும் இலா திக்ரில்லாஹ் ذلك هدى الله يهدي به من يشاء ومن يضلل الله ما له من هاد. அவருடைய உள்ளமும் மிருதுவா போயிடும். உள்ளம் எப்ப மிருதுவா போச்சுன்னா உடம்பும் மிருதுவா போயிடும். சும்ம தலீனு ஜுலூதுன்னு ஜிஸ்முன்னு அர்த்தம். கல்வி சாஃப்ட் ஆயிடுச்சுன்னா முரட்டுத்தனம் போயிடும். முரட்டுத்தனமா இருப்பான். அவனை திக்ர் உட்கார வச்சிருங்க. திக்ர் கல்வை சாஃப்ட் ஆகிடும். அலா பிதிக்ரில்லாஹ் தத்மையின்னுல் குலூப். உள்ள சாப்பிட்டான்னு உடம்பும் சாப்பிட்டேன். இந்த முரட்டு குணம்லாம் போயிடும். ரவுடித்தனம், அடிக்கிறது, உதைக்கிறது, பிச்சு எடுக்கிறது, முகிதி நச்சப்படம் செய்யணும். என்ன செய்யணும்? ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் திக்ரில் உட்கார வச்சுட்டா போதும். அப்படியே உள்ள சாப்பிட்டாரு. மூமின் எப்படி இருப்பாரு? அல்லையினூன ஹையினூன். உண்மை மூமின் அப்படியே சாஃப்ட் ஆயிடுவார். சூஃபியாக்கள் காலம் செல்ல பாருங்க ரொம்ப சாஃப்ட் ஆயிடுவாங்க. திக்ர் அதிகரிக்க வளர்ந்துங்களா. ஒரு மாடு அழுத சக்க அழுவாங்க. ஆடு இப்ப என்ன வேணுமா கத்துது. பொருள் பயான் செஞ்சாங்க சர்க்கார். ஒரு ஆட்டு குட்டி கத்துது. என்ன பாருப்பா குட்டி கத்துது. அதான் ஆடை தேடுது. ஆடு எங்கேயோ கத்துது. ரொம்ப உடுப்பா. இந்த குட்டியை கொண்டு போய் அங்க ஆட்டுக்கிட்ட ஊத்து 2 பேரும் சேர்ந்தவன சர்க்கார் சந்தோஷம். அப்பா இப்பதான் கல்வி நிம்மதியா. இது ஒரு பக்கத்து வேலைக்கு தானே. அது அங்க கத்து அது ஒரு அங்க அது கத்து. அப்ப போய் 2 பேரும் சேர்த்து விட்ட போயின்னா கல்வே நிம்மதியாகும். சின்ன வஸ்துக்களுக்கு கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த முரட்டு புத்தி அடிச்சு உடச்சு உடைக்கணும் அதெல்லாம் போயிடும். சும்ம தலீனு ஜுலூதுஹும் வ குலூபுஹும். ஜுலூதுனா ஜிஸ்முக்கு சொல்றது. அல் முஃமினூன ஹய்யினூன லய்யினூன். ஒரு மூமின் சாதாரண அதாவது ஒரு சாதாரணமாயிருவான். உடல் பலம் இருக்கும் பாய், யானை பலம் இருக்கும். ஆனா என்ன பிச்சை வச்சுறான் பாருங்க யானைய. அது போய் கையை ₹1 கொடுத்தோன்னா வாழ்த்து தெரிவிக்குது. மேல தூக்கி அந்த ₹1 கொடுக்கும். அடுத்த ஓகி பலாரிச்சு வச்சுக்கல அந்த கையை தூக்கி நினைச்சுங்களா. அந்த மொட்டை கொண்டு போயிடுது பாரு யானைகிட்ட. வியாவுக்கா வருது அது இப்படி.
அந்த மாதிரி ஆயிரும். பலம் யானை பலம் இருக்கு, யானைகிட்ட யானை பலம் இருக்கா இல்லையா? அவன் 1 ரூபா கொடுக்குறான், அதை வாங்கிட்டு கழுத்தை பிடிச்சுன்னு வச்சுக்க, அப்படியே பிடிச்சி தூக்குச்சுன்னு வச்சுக்க, மேலே குய்யோ முறையோடு கத்த வேண்டியதான். அப்படியே காலை பிடிச்சி சொலட்டி இப்படி தூக்கி எறிஞ்சுன்னு வச்சுக்க, 3 தெரு கம்பத்தில் போய் நிற்பான், எலக்ட்ரிக் கம்பத்தில் போய் தொங்கிட்டு இருப்பான், காப்பாத்து காப்பாத்து அங்கே போய் தொங்குவோம். அவ்வளோ பலம் உள்ள வச்சிருக்கு. அது மாதிரி மூமினுக்கு பலம் இருக்கும், ஆனால் கல்வி மிருதுவா போடணும். இல்லை, அந்த பலத்தை யார்ட்டையும் பிரயோகிக்கணும்னு ஆக மாட்டான். அப்படியே அல் முஃமினூன ஹய்யினூன லய்யினூன், மிருதுவா சாஃப்டா இருவாங்களாம். எந்த அளவு சாஃப்டா இருங்க? பெருமாள் சொன்னாங்க, கமசலி ஜமல், ஒரு இனிமைய ஒரு நல்ல ஒட்டகத்தை போல. இதா இஸ்தனீக அனா இதா இஸ்தனீக இதா அனாக உனி இதா உனீக அனாக எடுக்க பயணிச்ச இதா உன்கீத இனுக்காத இதா உன்கீத இனுக்காத இதா உனீக அனாக. ஒரு மூமின் எப்படி இருப்பாரு? ஒரு சாதாரண ஒட்டகம் மாதிரி ஆயிடுவார். எனவே அஹ்ரஜுல் பைஹகி வரக்கூடிய ஹதீஸ், அல் முஃமினூன ஹய்யினூன லய்யினூன் கல் ஜமலில் அனிஃப், முரட்டு ஒட்டகம் இல்லை, ஒரு எளிமையான சாதாரண ஒட்டகம் மாதிரி. இன் கீத இன் காத வயின் வயின் உனீக அலா சஹரத்தின் இஸ்தனாக, இழுத்த இழுப்புக்கு வரும், படுத்துக்கணும் படுத்துக்கும், போனா போகும், வான்னா வரும். ஒட்டகம் எம்டி பிடிச்சிருக்கும். எப்படி? யானையில் பாதி இருக்குங்க. இந்த முரட்டு ஜல்லிக்கட்டு மாடு பார்த்துருக்கீங்களா, அதில் 2 மடங்கு இருக்கும். பலமும் ஜாஸ்தி. 10 வயசு பையன் அந்த மூஞ்சி மூக்கறாங்க படுத்து கிடக்கும், அப்படியே மூக்கறாங்க அடிச்சு இழுப்பான், அந்த முட்டியை போட்டு எந்திரிக்கும் பாருங்க, அந்த காய்ச்சி போய் அந்த முட்டி ரத்தம் வரும் சில நேரங்கள். இதோ போயிருந்தோம் பார்த்தோம் உம்ரால், இந்த முட்டி வச்சு ஊண்டி பலத்தை ஃபுல்லாக கொடுத்து எந்திரிக்குது. இதில் காய்ச்சி போச்சு, அப்படி 4 முட்டியும் காய்ச்சது. இப்படி ஊண்டி எந்திரிச்சு அவன் பின்னாடியே போகுது. அவன் போகிறான், 10 வயசு போய் எழுதிட்டு போகிறான், பின்னாடியே போகுது. புரிஞ்சுங்களா? எந்த அளவு பலம் இருக்கு? அந்த பையன் சட்டையை பிடிச்சி வாயில் கடிச்சு தூக்கிடலாம். ஆட்டடா என்ன, அந்த பையன் பின்னாடி சட்டை இருக்குல்ல, இப்படி 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 பிடிச்சி அப்படி தூக்கி நிப்பாட்டி 2 ஆட்டை ஆடிச்சுட்டு வச்சாங்க, என்கிட்ட வா, இப்படி ஆட்டலாம். அந்த அளவு பலம் இருக்கு. இருக்கு. இதா கீத இனக்காத இதா உனீக அனாக, அந்த மாதிரி மூமின் ஆயிடுவார். இழுத்த இழுப்புக்கு வருவாராம். வாண்ணா சரி அப்படி சொல்றேன்னா சார், சாதாரணமாக ஆயிடும். தன்னுடைய திறமை வலிமையெல்லாம் காட்டக்கூடாது எல்லாத்துட்டையும். ஏன்? யார் வந்தாலும் மௌலா தான் சுருசி, மௌலாயி மௌலா எஜமான் தான் இருக்குமா, நான் என்னத்தை போட்டது, ஜி எஜமான் ஜி ஜி, தலை குனிஞ்சிடும், தலை தானாக குனிஞ்சிடும். இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்லி ஹௌனன், மௌலாவுக்கு மட்டும் குனிஞ்சிடும். அந்த மௌலா எந்த வேஷத்தில் வந்தாலும் குனிஞ்சுதான் ஆகும். சர்க்கார் அபா போட்டதும் சர்க்கார், அவங்க ஃபேண்ட்டு போட்டு நான் சர்க்கார் கிடையாது அப்படின்னு சொன்னேன். ஃபேண்ட்டு ஷர்ட்டையும் போட்டு நான் வந்து உட்காந்தேன். உங்களுக்கு முன்னாடி நான் வந்து மரியாதை செலுத்தணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஜி சார் அப்படிதான். அப்போ எந்த உருவத்தில் வந்தாலும் குனிஞ்சிட வேண்டியதான். எல்லாரும் முன்னாடி தலை குனிந்திருப்பான் மூமின் அப்படின்ட்டாங்க. சும்ம தலீனு ஜுலூதுஹும் வ குலூபுஹும் இலா திக்ரில்லாஹ். அப்ப தக்ஷஇரு மின்ஹு ஜுலூதுன்றாங்க அதெல்லாம் எடுத்தவன. இப்ப சும்ம தலீனு ஜுலூதுஹும், அப்ப இக்ஷிரார் இருக்கும், இத்மைனானும் இருக்கும், ரெண்டுமே இருக்குன்னு சொல்லிட்டா பாருங்க அல்லாஹ் தஆலா. அதான் சொல்லி தஃபக்குரே குர்ஆன் செய்யுங்க. ஃபலா ததப்பருன் குர்ஆன், குர்ஆன் தஃபக்குர் செய்ய வேணாமா, சிந்திக்க வேணாமா குர்ஆனை? அடைஞ்சு சிந்திங்க, அதுக்கு நேரம் ஒதுக்குங்க, அதைப்படி சிந்திங்க. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.